இன்றைய சமையல் அசத்தலான சமையல். அதோட பல்பெல்லாம் வந்து இதோட சேர்ந்துரும். ஆனால் டேஸ்ட் மாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட போகிறதில்ல, இப்போ பூண்டு வெங்காயம் அதெல்லாம் சேர்க்காம டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தோலோடு சமைக்கும்போது நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் டிப். எல்லா வந்து மினரல்ஸும் நமக்கு கிடைக்கும், ஃபைபர் நிறையா கிடைக்கும், வலிலாம் வராது. குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் நம்மளும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டோன்னா நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதில் ஒரு சமையல் டிப்ஸும் உங்களுக்கு இருக்குது. வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன தக்காளி ஊறுகாயெல்லாம் சூப்பராக பண்ணி பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? நிறையா கமெண்ட் வந்தது, ரொம்ப சந்தோஷம். நிறையா பேருக்கு பண்ணுங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். நிறையா பேச்சுலர்ஸ்க்கு, வெளியூரில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பைத்தம்பருப்பு, அதாவது முழு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, பெசரட் தோசைலாம் பண்ணுவோமே, அந்த பாசிப்பருப்பை நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே போட்டு வறுக்க போகிறேன். வறுத்துட்டு நல்லா அலசி 1க்கு 2 வாட்டி அலசி வேக வைக்கணும். இதை ஊற போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது பச்சை கலரில் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம், வறுக்கணும். நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஆனால் தீயக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி வறுத்துட்டோன்னா வேக வச்ச உடனே அது வந்து குழைவும் குழையாது, ஆனால் நல்லாவும் வேகும், சூப்பராகவும் இருக்கும். அழகாக இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்தையும் விட இன்றைக்கி சாத்தில் போட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் அது பண்ணலாம், சரிங்களா? பச்சை பயிரை பற்றி உங்களுக்கு தெரியும். இது தோலோடு சமைக்கும்போது நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எல்லா வந்து மினரல்ஸும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா தோலை யூஸ் பண்ணும்போது ஃபைபர் நிறையா கிடைக்கும். எல்லாத்துக்கும் நல்லது. நல்ல உடம்பு அந்த முட்டி வலிலாம் வராது, புஷ்டியாக இருக்கும், அதனால் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பைத்தம்பருப்பை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அப்புறம் நவதானியம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சு அதை அரைச்சி அந்த வெல்லம் போட்டு நம்ம பூர்ணம் பண்ணுற மாதிரி பண்ணி கொழுக்கட்டை பண்ணி தரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் நம்மளும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டோன்னா நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 மினிட்ஸில் வறுத்தாச்சு. ஏன்னா வந்து கை பொறுக்கிற சூடை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். லைட்டாக ஒரு வாசனை வரும். ரொம்ப வறுக்கக்கூடாது, அப்படியே ப்ரௌனிஷாக லைட்டாக வறுபடணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அவ்வளோதான். இப்போ வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறினோடனே 2 தண்ணி போட்டு அலசி நான் பேனில் போட்டு வேக வைக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்தாச்சு, ஆறிச்சு, நல்லா 2 தண்ணி போட்டு அலம்பியாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடுறோம். குக்கரில் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அதாவது ஒரு 3 சவுண்டாவது போட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். அலசின்னு வந்த பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். கரெக்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் ரொம்ப தண்ணி வெளியில் கொட்டாது. இந்த குழம்புல ஒரு ஹைலைட் என்னென்னா, நம்ம வீட்டில் காய்ச்ச மாம்பழத்தையும் போட்டு இந்த பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மாம்பழம் தோலோடு அப்படியே தான் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்றேன். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம கொட்ட போகிறதில்ல. அதோட மாம்பழமும் நல்லா குழைய வெந்துடும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் என்ன பண்ண போகிறோம், 2 பச்சை மிளகாய் போடுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறோம், சரிங்களா? இதெல்லாம் போட்டு நம்ம மூடி 3 சவுண்டு வந்தோடனே எடுத்தால் போகிறோம். இந்த பருப்பு குழம்பு, அதாவது மாம்பழ பாசிப்பருப்பு குழம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது குழம்புன்னு சொல்லிக்கலாம், இல்லை நீங்கள் கூட்டுன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் தொட்டுக்கோங்க, ஒரு சைட் டிஷ். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொல்லங்காய் வச்சு ஒரு தான், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து தான்னா நீங்கள் பயந்துடக்கூடாது. இன்னும் 2 காய் 1 2 இந்த சேர்த்து போட்டு அது ஒரு சும்மா பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வெயிட் போட்டுடுவோம், 3 சவுண்டு வரட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காய், ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் சீரகமும் பச்சை மிளகாவும் போட்டு அரைக்க போகிறோம். இதை நான் மிக்ஸி பாத்திரத்தில் சேர்த்துட்றேன். இங்கே பாருங்கள், 4 மிளகா கொஞ்சம் சீரகம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்றேன், சரிங்களா? சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 3 சவுண்டு போட்டுருது.
அதை நான் திறக்க போகிறேன். இதில் ஒரு சமையல் டிப்ஸும் உங்களுக்கு இருக்குது. நான் சொன்னேன்ல ஒரு 10 டிப்ஸுன்னு, அதில் இதுவும் ஒன்று. என்னென்னா இங்கே பாருங்கள், குக்கரை உள்ளெல்லாம் எதாவது மஞ்சளாக இருக்கா, மூடி மஞ்சளாக இருக்கா? இல்லை. என்ன காரணம்? மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி தான் வேக வச்சோம். ஆனால் நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் விட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் அசிங்கமாக வெளியிலலாம் வந்து தண்ணி வெளியில் வந்து அசிங்கமாக ஆகாது. மூடியும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், ஈஸியாக தேய்ச்சிக்கலாம் நீங்கள். இது வந்து நம்மளோட ஒரு டிப்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பு எண்ணெய் விட்டு, நான் அந்த எண்ணெய் விட்டதை காமிக்கலை, அதனால தான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இது நல்லா வெந்துடுத்து பாருங்கள், ஜம்முன்னு தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் வறுக்கிறது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மாம்பழம் கூட சூப்பராக எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இதோடு அது சேர்ந்துடும். அப்படி கை போட்டு நம்ம அப்படியே கரண்டியில் இது பண்ணோடனே, மேஷ் பண்ணோடனே அதோட பல்பெல்லாம் வந்து இதோடு சேர்ந்துடும். ஆனால் டேஸ்ட் மாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம புளியெல்லாம் போட போகிறதில்ல, தக்காளி போட போகிறதில்ல. இப்போ பூண்டு வெங்காயம் அதெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுத்து. நீங்கள் இதை வறுக்க வேண்டாம், நாங்கள் ஊற வச்சு பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான் அது. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணணும். இதுனா நம்ம உடனே ரெடிமேடாக பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வறுத்துட்டு வேக வச்சுருக்கேன். வறுத்தவாலே ஒரு வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே காமிச்சேன்ல, தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, அதை இதில் சேர்த்துற போகிறோம், சரிங்களா? பாருங்கள், இப்போது தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அரைச்சோம்ல, அந்த விழுதை இதில் சேர்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தனித்தனியாக நிற்கும் அந்த வறுத்ததுனால, அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெந்திருக்கும், ஆனால் சாஃப்டாக இதுவாக இருக்கும், அப்படியே ரொம்ப குழன்னு ஆகாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான உப்பு போட்டுற போகிறோம். பாருங்கள், உப்பு ரொம்ப தாங்காது பருப்பு, அதனால் கொஞ்சமாக போட்டுப்போம். இது வந்து ஒரே ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டோன்னா சூப்பரான நம்மளோட பச்சை பயிறு குழம்பு ரெடி. இதுக்கு நான் என்ன தொட்டுக்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் பொல்லங்காய் வச்சு பிடித்தான் அப்படின்னு, ஏன்னா பிடிச்சி போகிறதுனால அது பிடித்தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. இப்போ இது வந்து இதில் இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, உப்பு ஜாடி அலம்பி சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு அடியில் ஒரு ஸ்பூன் அரிசி போட்டுட்டு உப்பை மேலே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டால் கூட அந்த அரிசி எடுத்துக்கும். தண்ணி விட்ட மாதிரி உப்பு இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செகண்ட் டிப். உங்களுக்கு ஒரே சமையல்லே 2 டிப்ஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு அநேகமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு தனியாக டிப்ஸ் வந்து தனித்தனியாக வீடியோ எடுக்கணும்னு நான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எனக்கு, அதனால தான் உங்களுக்கு இப்படியே சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு கொதி வந்தவுடனே தாளித்து கொட்டிட வேண்டியது தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறேன், சரிங்களா? கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டா சூப்பரான நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இடியாப்பத்துக்கு கூட இதை தொட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தொட்டுக்க ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்க்கு மாத்திரம் இல்லை, நான் இதை வந்து சாத்துக்கு தான் போட்டு சாப்பிட போகிறேன். அதனால் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் தொட்டுக்க அப்படின்னா, பிடித்தான், புடலங்காய் பிடித்தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது நம்ம பொடலங்காய் பிடித்தான் பண்ண போகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3/4 கப்பு கடல மாவு, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னா, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன், காரப்பொடி 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, துருவின இஞ்சி, இவ்வளவும் நம்ம இதில் சேர்த்துற போகிறோம். பாருங்கள், இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்துட்டேன், கொத்தமல்லி சேர்த்துட்டேன், மஞ்சப்பொடி, சீரகம், ஓமம், காரப்பொடி எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம தேவையான உப்பை போட்டுறோம். உப்பு, அதுக்கப்புறம் இதில் போட வேண்டிய காய். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடலங்காயை நறுக்கி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துற போகிறேன், சரிங்களா? இது வந்து
கொஞ்சம் காய் இருந்தது, வேஸ்ட் பண்ண வேண்டான்னு இதையும் சேர்த்துக்கிறேன். இது சிவப்பு பூசணி, அவரைக்காய். கொஞ்சமாக சுட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இதை நம்ம பிசையணும். இதில் வந்து நீங்கள் சிவப்பு மிளகாயும் இஞ்சியும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். மிளகா பொடிக்கு பதிலாக இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சியை மிக்சியில் ஓட்டிட்டு இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அப்படியே போட்டுட்டேன் இன்றைக்கி. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து அந்த குழம்புக்கு, பைத்தம்பருப்பு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் பிசையும் போது காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா, நீங்கள் எடுத்து வச்ச காய்க்கு மாவு பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து பக்கோடா மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வெத்த குழம்பெல்லாம் பண்ணோன்னா, நம்ம அந்த சாதாரண புளிக்குழம்பு பண்ணோன்னா இதை கூட பண்ணிவிட்டு அதில் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை இப்படி பிடிச்சி போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? எனக்கு இந்த டப்புன்னு வெடித்தா கொஞ்சம் பயம். அதனால் அப்படி பிடிச்சி போட்டோன்னா நம்மளோட பிடித்தான் ரெடி. சின்னதாகவும் போடலாம். நான் கொஞ்சம், உங்களுக்கு தான் தெரியுமே, கொஞ்சம் அப்படி சோம்பேறி, வேலை பண்ணுவேன். ஆனால் ஈஸியாக வேலை பண்ணுவேன். அதனால் பெருஸ்பெட்டாக போட்டேன். நீங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கூட நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டியாக கூட நீங்கள் பிடிச்சி போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன், எனக்கு வேலை ஆகணும்னு. பாருங்கள், நம்ம புடலங்காய் பிடித்தானும் ரெடியாக எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ படிக்கிறதா குழந்தைகளெல்லாம் ஆன்லைனில் படிக்கிறது, வேலைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் வீட்டில் ஆன்லைனில் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காண்ட்ருக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோமா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குமா, அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். கொஞ்சம் வேலை செய்கிற குழந்தைகளுக்கும் சரி, படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி, நம்மள மாதிரி 24 ஹவர்ஸ் வேலை செய்கிற வாழ்க்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற வாழ்க்கெலாம் என்ன வேலைன்னுவாங்க. வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. நமக்கெல்லாம் ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்மளே தான் நம்மளை பாராட்டிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நான் நிறையா இப்போ மாங்கொட்டை குழம்பு போட்டிருக்கேன், நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். எப்படி பண்ணணும்னு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோடது பிடித்தான் ரெடி ஆகிடுச்சு, புடலங்காய் பிடித்தான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேரட் இருந்தால் கூட கேரட்டை துருவி போட்டுக்கோங்க, நறுக்கி போட்டுக்கோங்க. அதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயை சேர்த்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட சூப்பரான புடலங்காய் பிடித்தானும் பைத்தம்பருப்பு குழம்பும் இன்றைக்கி ரெடி. இன்றைய சமையல் அசத்தலான சமையல். ஒரு மிளகு ரசம் அல்லது பருப்பு ரசம், தயிர், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் ஏற்கனவே நான் முன்ன வந்து வெறுமனே ரெடிமேடாக துண்டம் போட்டு காரம் உப்பு போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்றது எப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஆனால் நிறையா பேர் திருப்பியும் மாங்காய் ஊறுகாய் கேட்குறீங்க. ஆவக்காய் ஊறுகாய் போட்டுட்டேன். அதுவும் பார்க்குறதில்ல. சிம்பிளாக டெய்லி உடனே சாப்பிட்ற மாதிரி மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏதாவது தயிர் சாதம் பண்ணும்போது அதை போடுறேன். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.